25 வருட momentum, scuttling 25 years of momentum with New Delhi would be a strategic disaster. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான பார்ட்னரை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து காலி பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. 25 வருஷம் அவங்க ரெஃபர் பண்ணுறது நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் 1999க்கு அப்புறம் பில் கிளின்டன் அன்றைக்கு அதிபராக இருந்தபோது கொஞ்சமாக சாங்ஷன்ஸ்லாம் எடுத்து அடுத்தடுத்த வந்த பிரதமர்கள், ஃபஸ்ட்டு வாஜ்பாய் அவர்கள், பிறகு மன்மோகன் சிங் அவர்கள், இப்போ மோடி அவர்கள், இந்த 25 வருடம் அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒரு 5 அதிபர்கள் கொண்டு வந்த உறவை, ட்ரஸ்ட்டை இப்போ ட்ரம்ப் பண்ணக்கூடிய முட்டாள்தனத்தால் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றது தான் நிக்கி ஹேலியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1970 பனிப்போர் உச்சபட்சமாக இருந்த காலத்தில் கூட அன்னைக்கு இருந்த ரீகன் அவர்களும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்குமே இந்த அளவுக்கு மோசமாக போனது கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப்ன்றது சர்வைவ் ஆச்சு. அமெரிக்காவும் இந்தியாவும் எதிரிகளாக ஒருத்தர் பார்த்துக்கல. அந்த அளவுக்கான சுச்சுவேஷன்லையுமே இந்த மாதிரி ஆகலை. இது தேவையில்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான். மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் அலை. ஒன்று உலகத்தோடைய மிக பழமையான ஜனநாயக நாடு, இன்னொன்று உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எலெக்ஷன்ஸு, அந்த கன்ஃபியூஷன்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் சிமிலரான நாடு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நம்மளுடைய ஜனநாயகத்துக்குன்னு ஒரு கூட்டமைப்பில் இந்தியா தான் ஃபஸ்ட் இருக்குது இன்னைக்கு உலகத்தில். சைனா வந்து ஒரு அத்தாரிட்டேட்டியன் ரைவல் அப்படின்றாங்க. ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ரைவல். சைனா இந்த அமெரிக்காவுக்கு ஒரு எதிரி, கூட்டாளி கிடையாது அப்படின்றது அவங்க பாயிண்ட்டு. மூணாவது எடுத்தீங்க அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, பனிஷிங் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஒரு ஜனநாயக நாடை பனிஷ் பண்ணி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் நாடை வந்து நீங்கள் நட்பாக போகிறது, சைனா கூட நட்பாக போகிறது அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக் ரெக்லெஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு இது அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட் இந்தியா as prized free and democratic partner not rival. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்தியாவை ஒரு நட்பு ஜனநாயக நாடாக, ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்னராக, ஒரு கூட்டாளியாக நம்ம பார்க்கணுமே தவிர எதிராளியாக நம்ம பார்க்கக்கூடாது.